இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருது. ஜீவனா ஜீவியமா? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஜீவனா ஜீவியமா? ஜீவன் அப்படின்னா உயிர், ஜீவியம் அப்படின்னா வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? ஜீவியம்னா தெரில சில பேருக்கு. வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை. இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் ரெண்டுத்துக்குமே? லைஃப். லைஃப். ஜீவனுக்கும் என்னது? லைஃப். ஜீவியத்துக்கும் லைஃப். ஆனால் தமிழில் அழகாக ரெண்டும் பிரித்து ஜீவன் வேற ஜீவியம் வேறன்னு நமக்கு பிரித்து கொடுத்துருக்கு வார்த்தைகள். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ ஜீவனா ஜீவியமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜீவன் பெருசா ஜீவியம் பெருசா சொல்ல முடியுமா? ஜீவன் முக்கியமா ஜீவியம் முக்கியமா? யாரெல்லாம் உயிர் தாங்க முக்கியம்? உயிர் முக்கியங்க. உயிர் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர். உயிர் போனாலும் போதும் பரவாயில்ல, உயிரை விட என் வாழ்க்கை எப்படி வாழ்கிறன்றது முக்கியம் அப்படின்றவங்க எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். சில பேர் ரெண்டுத்துக்கும் கை தூக்கியிருக்கீங்க, சில பேர் ரெண்டுத்துக்குமே கை தூக்கலை. இது எந்த கேட்டகரியில் உங்களை சேர்க்கறதுன்னு தெரியலை. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே. போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் வாக்குத்தத்தம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம ஜீவன் விலையேற பெற்றது தான். அதை விட ஜீவியம் மகிமையானது என்பதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டோடைய பார்வையில் உங்கள் ஜீவன் விட உங்கள் ஜீவியம் ரொம்ப 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 அருமையானது. ஆமென். ஆமென். ஒருத்தர் ஒரு கதை மாதிரி, ஒரு ஊழியக்கார் பழைய கதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எப்போவுமே அந்த கதையை சொல்லுவாராம். ஒருத்தருக்கு வந்து வயிற்று வலியாம். ரொம்ப வயிற்று வலி தாங்காமல், ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, வயிறு வலி எனக்கு தாங்க முடியல, என்னை எடுத்துக்கோங்க, எனக்கு வயிறு வலி தாங்க முடியலன்னு சொல்லி ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுது என்னை எடுத்துக்கோங்க ஜோம் பண்ணி ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாராம். இவர் மேலே போகிறாராம். பரலோகத்துக்கு போனோன்னே நிறையா பரிசுத்தவான்கள் சுற்றி நின்றுட்டு எல்லாரும் வந்து அவரை வரவேற்கிறாங்களாம். வாங்கன்ட்டு. என்ன செஞ்சு வந்தீங்க நீங்கள் மேலே? ஆண்டவருக்காக என்னத்தை சாதிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது இழந்துட்டீங்களா? நீங்கள் இழந்துட்டு உயிரை ஆண்டவருக்காக கொடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாராம். இன்னொருத்தர் உங்கள் கை இழந்தீங்களான்னு கேட்குறாராம். இன்னொருத்தர் கேட்குறாங்க, உங்கள் குடும்பத்தை யாராவது இழந்தீங்களா? சொத்து சுகத்தை இழந்தீங்களா? என்னத்தை இழந்தீங்க உங்கள் வாழ்க்கையில்? எப்படி நீங்கள் பரலோகம் வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்களாம். கேட்டோன்னே இவருக்கு ஒரே வெக்கமாக போச்சான். சி, ஒரு வயிற்று வலி தாங்க முடியலன்னு என்னை சீக்கிரம் எடுத்துக்கோங்க ஆண்டவரே நான் வந்து சேர்ந்தேன். ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா என் வாழ்க்கையில் நான் நிறைய வாழ்ந்திருக்க வேண்டியது போல இருக்கேன். ஆண்டவருக்காக நான் ஒன்றுமே செய்யலையே, திரும்பவும் நாங்கள் போனால் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சாராம். இது ஒரு கதைனாலும் பயங்கர கருத்துள்ள ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஜீவனுக்கு தான் எது யூஸ்ஃபுல்லோ அதை நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் ஜீவியம் கர்த்தருடைய பார்வையில் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்க மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அதிகமாக குற்றச்சாட்டு. இங்கே நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு வந்தால் திருப்பி நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய குருடி அந்த மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் மனப்பாடமாக சொல்லிடுறீங்க. வசனத்தை ஆரம்பித்து விட்டா முடிக்கிறதுக்கு சில பேருக்கு தெரில. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுகளில் ஜீவியம் பேசும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, உன் ஜீவன் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இல்லை உன் ஜீவியம் முக்கியன்றத உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் ஜீவன் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிற வரைக்கும் எனக்கு இருக்கும். ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் போயிடும். அது எந்த வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் ஜீவியம் என்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு நிரந்தரம். பாஸ்ட் எனக்கு முடிஞ்சு போனது, அதை நான் போய் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஃப்யூச்சர் எனக்கு தெரியாது, அதுக்காக நான் இப்போவே உட்காந்து அழ முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு வாழ்கிற இன்னைக்கு தான் நிஜம். அதை நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுறேனா அப்படின்றத மாத்திரம் நான் உணர்ந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமே. எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறா பாருங்க, 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்தர் 7:3 பாருங்க. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக. ஆமென் சொல்லலாமா? அவ சொல்றா, அவ ராணி, பட்டத்து ராணி, 127 ஆண்டுகளுக்கும் ராணியா இருக்கிறவ, என் ஜீவன் உமக்கு ஈடாக என் ஜனங்களை தாருன்னு சொல்லி ஜெபிக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப ஜீவனை அவ வந்து பெருசா மேன்மையா எண்ணல, அதை துச்சமா என்றா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜீவனை விட நம்ம ஜீவியம் முக்கியம். எனக்கு உயிர் வந்தா போதும், உயிர் பழச்சா போதும், உயிர் வாழ்ந்தா போதும்னு இல்லாம என் வாழ்கிற வாழ்க்கை நான் எப்படி வாழ்கிறேன்றத, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அதில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரே யோசிச்சு பாருங்க, நம்ம உயிரோடு இருக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம், ஆண்டவருக்கு என்ன லாபம்? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் போல வாழ்ந்தா மட்டும்தான் அவருக்கு பிரயோஜனம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்ப எஸ்தர் பாருங்க, மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும் போது எஸ்தர் சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், நான் தைரியமா என்ன செய்யறேன், போய் நிற்கிறேன்றா. ஆமேன். அவன் நினைச்சிருந்தா இதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா, நல்ல பொசிஷன் இருக்கா, நல்ல வேலை இருக்கா, நல்ல மாசான சம்பாத்தியம் வருதா, அமைதியாக சம்பளம் வருதா, வீட்டில் சமைக்கிறோமா சாப்பிட்றோமான்னு இருப்போம். சும்மா ஊழியம் கீழியம்னு போனோம், தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அநேகர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிறதுனால கர்த்தருக்கு லாபம் இல்லை. உன் ஜீவியத்தில் ஆண்டவரை போல வாழ்கிறதுக்கான ஒரு கிருபையை ஆண்டவர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ எஸ்தர் ராணி அவ ஓகே, நான் என்னோட பொசிஷன் எனக்கு போதும், எனக்கு ஜீவன் இருந்தால் போதும், ஜீவன் தப்பி நான் பிழைச்சனா போதும் அப்படின்னு நினைக்காம ரிஸ்க் எடுத்து உயிர் போனாலும் போகட்டும், என் வாழ்க்கையை கர்த்தர் அளந்து பார்க்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆமேன்னு சொல்லலாமா? இட்ஸ் நாட் அபவுட் எ பொசிஷன். உங்கள் பொசிஷனோ, உங்களோட அந்தஸ்தோ, உங்கள் காசு பணமோ இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் அங்கே பேசும். பரலோகத்தில் எது பேசும்னா உங்கள் வாழ்க்கை பேசும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியமானது. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ சொல்லுங்க, ஜீவன் முக்கியமா ஜீவியம் முக்கியமா? ஜீவியம் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ஜீவியத்தை குறித்து 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 3 things we have to spread in our life. 3 முக்கிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டிய விஷயம். ஆமேன்னு சொல்லலாமா? 3 காரியத்தை என் வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்கணும். நம்பர் 1, கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இயேசுவை நான் பிரதிபலிக்கணும் என் வாழ்க்கையில். ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ஏதோ இந்த ஆண்டில் இங்கே இருக்கிற இந்த குடும்பம், இந்த வேலை, இந்த சமுதாயம், இந்த பகுதி வாழ்ந்துட்டே போயிடலாம். 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் சொச்ச காலம் அப்படியே என்னத்தையோ தள்ளிட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் உங்கள் ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்குறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உற்று நோக்குகிறார். நம்ம எப்படி வாழ்கிறோன்றதை கர்த்தர் பார்க்குறார். ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் வீட்டில் சாட்சியாக இருங்கன்னு சொல்கிறது.
சத்தம் வந்து சபிக்கிற சத்தம், சண்டை போடுற சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது. வீட்டில் நீதிமான்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். இங்கே மட்டும் துதிச்சா போடாது, வீடுகளில் போய் தேவனை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும், அந்த சத்தம் வெளியில் வரணும். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக நிற்கணும். அவங்கெல்லாம் அந்த குடும்பமாக, அந்த பிள்ளைகளா, அந்த அம்மாவா, அந்த ஐயாவா இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நாமத்தை நீங்கள் உயர்த்துறது உங்கள் ஜீவியம் தான், உங்கள் வார்த்தை இல்லை, உங்கள் வாழ்க்கை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு யாரும் மயங்க மாட்டாங்கங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்து தான் எல்லாருமே தேவனிடத்தில் வருவார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல், வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. பவுல் பிரதிபலிச்சார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை. பவுல் போன இடத்துலலாம் இயேசுவை போலவே தன்னை காமித்து கொண்டார். ஆண்டவர் செய்கிறதெல்லாம் அவர் செய்தார். ஆமேன்னு சொல்லலாமா? பேதுரு இயேசுவை பிரதிபலித்தார். மரண வேளையில் அதே சிலுவை மரணம் அவருக்கு வரும்போது பேதுரு சொன்னார், அவரை போல நான் சிலுவையில் மறிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். சிலுவையில் தலைகீழ அறைய வச்சு வயசான காலத்தில் சிலுவையில் தலைகீழ அரைஞ்சு மரித்து போனார். ஜீவனை விட ஜீவியம் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. என் ஜீவனை காத்து கொள்றதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்படுறேனோ, என் ஜீவியத்தை காத்து கொள்றதுக்கு அதை விட நான் பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமேன். நீங்க படுற பிரயாசம் உங்க ஜீவனுக்காகவே. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், எங்க போய் சுத்துவோம், இதே எண்ணம் இருந்துச்சுன்னா உன் ஜீவனை வளர்த்துக்கிறியே தவிர உன் ஜீவியத்தை நீ கரெக்டா சரியாய் பண்படுத்தலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ என் ஜீவியம் முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம். என் வாழ்க்கையில் நான் ஆண்டவர் எப்படி பிரதிபலிக்கிறேன்றது ரொம்ப 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 முக்கியம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். இயேசுவை போலவே ஒரு பிரதிபலிச்ச ஒரு மனுஷன். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இயேசுவை போலவே ஒரு வாழ்க்கை. கடைசி நேரத்தில் சிலுவையில் இயேசு சொன்ன அதே வார்த்தையை பின்பற்றி ஸ்தேவான்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஜீவியம். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க. சொல்லுங்க, இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாம் ஊர்ல சொல்லுவாங்களே, வாழ்ந்து காட்டுவோம் பாருங்கள் வாங்களே. நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சபையில் பார்ப்பேன், வாலிப பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க அப்படியே சண்டே கிளாஸ் எடுப்பாங்க, ஆண்டவருக்கு அப்படியே எல்லாம் ஊழியம் செய்கிற மாதிரி இங்கே அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் நிறைய சபைகளை பார்த்துருக்கேன். ஐயோ இவ்வளோ அப்படி ஏஞ்சலே இறங்கி வந்த மாதிரி இருக்கேன்னு. ஆனால் வீட்டுக்கு போனால் தான் தெரியும், அப்படியே எல்லாம் மாற்றி தேவையில்லாத வாழ்க்கை, தவறான ஐக்கியம், தப்பான உறவு இதெல்லாம் வெளியில் இருக்கும். சர்ச்சுக்குள்ளே வந்தால் மட்டும் அப்படியே பரிசுத்தமாக காமிச்சுக்கிறது. நோ. ஆமேன் சொல்லலாம். கரங்களை நம்ம வாலிப பிள்ளைங்க அப்படி இல்லை. ஆமேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சர்ச்சில் பக்கத்தில் இருக்க விசுவாசியும் பாஸ்டரும் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுறதை விட, கர்த்தர் என் வாழ்க்கையை பார்க்குறாருன்ற உணர்வு நமக்கு இருந்தா. யோசேப்பு வாழ்க்கையில சபை இல்லைங்க, சர்ச் எதுவுமே இல்லை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, ராக் மியூசிக் இல்லை, பைபிள் கூட இல்லை, எதுவுமே இல்லை, சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, யூத் ஃபெலோஷிப் இல்லை. அவனுக்குள்ள ஒரு பக்தி, வைராக்கியம், கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் எப்படி பாவம் பண்ணுவேன், நான் எப்படி தப்பு பண்ணுவேன்ற வைராக்கியம் இருக்கும்னா நமக்குள்ள ஏன் இல்லை? இப்போ யூடியூப்பை திறந்தாலே, கையில் ஃபோனை ஓப்பன் பண்ணாலே வசனத்தை பார்க்கலாம். ஒரு ஆமேன் தான். அல்லேலூயா. ஏன்னா யூடியூப்பை திறந்து யாரும் வசனத்தை பார்க்கறது இல்லை, எல்லாம் ரீல்ஸு. ஹோம் டூர், இப்போ ஹோம் டூர், பாத்ரூம் டூர் வேற போடுறாங்களாமே. எனக்கே தெரியாது, ஒரு ஊழியக்காரர் சொல்லி தான் நானே. பாத்ரூம் டூர், இன்னொருத்தன் வீட்டில் பாத்ரூமில் என்ன இருக்குன்னு உனக்கு என்ன? அதில் வேற கமெண்ட்டு சூப்பராக இருக்குது.
பிசாசு வஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம்? மொபைலில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொண்டு போயிடும். எதை பார்க்கணுன்னு ஆரம்பிப்பீங்க, என்னென்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. டைம் இழுத்துரும், ஸ்டாப் போட்டு உறிஞ்சிரும். அதான் சொல்லுவேன், மொபைல் எடுக்கும் போது அலாரம் வச்சு. இப்போ பிள்ளைங்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோ, மொபைலை ரொம்ப யூஸ் பண்ணாதுன்னா கோவம் வருதுல்ல, அந்த கோவத்தை கொடுக்குது பாருங்கள். அந்த ஃபோன்னால் நிறைய பிரச்சனைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜீவியம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கணும். ஆமேன் சொல்லலாமா? ஆமென். ஸ்தேவான் ஆண்டவர் இயேசு பிரதிபலித்தான். ஆமேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பட்டியலிட்டு காமிச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ஆபேல் தொடங்கி, ஆதாமில் தொடங்கி இருக்கணும், ஆனால் ஆதாமில் தொடங்கலை. ஆமேன் சொல்லலாமா? ஆபேலில் தொடங்கி ராகாப் வேசி வரைக்கும். உலகம் என்ன சொல்லும்? அவள் வேசின்னு சொல்லும். ஆனால் வேதம் பரலோகம் சொல்லுது அவள் விசுவாசத்தில் அவளுடைய ஜீவியம் கரெக்டானதுன்னு சொல்லி பரலோகம் அங்கீகரிக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்குற விதமாய் கர்த்தர் பார்க்கல. உங்கள் பாவத்தில் இருக்கிறதையே மனுஷங்க சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க. ஆனால் அதில் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்றதை கர்த்தர் பார்க்குறார். ஆமென். அதில் நிலைச்சிருக்கணுன்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே வரணும், உங்களுக்குள்ளே வேணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாவத்திலே நம்ம உழன்று போயிடாது. அதுக்காக நம்மளை அழைக்கலாம் ஆண்டவர். அதுலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். நம்ம ஜீவியம் விலையேற பெற்றது. நம்ம ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். ஆமென். we have to reflect, we have to spread Jesus. ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்காக வாழ மட்டுமல்ல, கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லலாமா? திரும்ப சொல்றேன், கிறிஸ்துவுக்காக வாழ மட்டுமல்ல, கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மார்த்தாள் இயேசுவுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தா பற்பல வேலையை படப்படான்னு ஏதாவது இயேசுக்காக. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. மரியாள் தண்ணி விட்டு எடுக்கடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமேன் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்றதுக்கு, கிறிஸ்துவை போல மாறுகிறதற்கு ஆட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? நான் எப்படிங்க மாற முடியும்? எங்கள் குடும்ப சூழ்நிலைலாம் அப்படி இல்லை. பைபிள் சொல்கிற மாதிரிலாம் நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. அது பிசாசு சொல்லி கொடுக்குற காரியம். நம்மளால் வாழ முடியும், கிறிஸ்துவை போல ஜீவிக்க முடியும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்காக தான் நீ கிறிஸ்தவள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அதான் நீங்க கிறிஸ்தவன். அதான் நீங்க கிறிஸ்தவன். அதான் நீங்க கிறிஸ்தவள். நீங்க கிறிஸ்தவன். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நான் என் வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் வார்த்தையை பிரதிபலிக்கணும். தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கணும். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற எரிப்பந்தம் போல அக்கினியை போல இருதயத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாரு அவரு. ஆமென். வாசிங்கப்பா. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. ஒரு ஆமென் சொல்லலாமா? எரேமியா சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தை எலும்புக்குள்ள அடப்பட்டு எரிகிற அக்கினி போல என் இருதயத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்கிறோமா? இதை படிக்கும் போதே எனக்கு ஒரு அபிஷேகம் அப்படியே இறங்குச்சு. இந்த வார்த்தையை படிக்கும் போதே அக்கினி இறங்கணும். வார்த்தையை வாசிக்கும் போது சில பேர் கொட்டாவியில் வருது. ஹல்லேலூயா. எங்களுக்கு எப்படி இருக்குது? வாசிக்கும் போது அக்கினி இறங்குது. சில பேருக்கு எப்படி இருக்கு? வாசிக்கும் போது கொட்டாவி வருது. ஹல்லேலூயா. ஜீவியத்தை கரெக்ட் பண்ணுங்க. அவர் வார்த்தை பிரதிபலிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய வார்த்தை எலும்புக்குள்ள அடப்பட்டு எரிகிற அப்படியே அக்கினி மாதிரி இருதயத்தில் இருக்குதான். என்ன சொன்னாலும் வார்த்தை வெளியில வரணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனால் அவருடைய வார்த்தை நமக்குள்ள வெளியில வரணும். எரேமியாவை தீர்க்கதரிசியா தேவன் அழைத்து
சின்ன வயசுலேயே அவர் முன்குறிச்சு பயங்கரமாக ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங் கொடுத்து தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்கிறார். அதுவும் எல்லாம் எதிர்மறையான வார்த்தை, எல்லாம் பயங்கரமான வார்த்தை. இந்த தேசம் அழிந்து போயிடும், இந்த தேசம் ஜனங்கள்லாம் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, அது அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் சரியான கடுப்பு. யார் மேலே? தீர்க்கதரிசி மேலே, எரேமியா மேலே. பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போடுறான், அடிக்கிறான், பாதாள சிறையில் போட்டு வச்சுட்டான். கடைசியாக இவ்வளவும் அவர் சகிச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார், உங்கள் வார்த்தையின் எலும்புகள் அடைப்பட்டு, ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எலும்புகள் அடைப்பட்டு அது எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? 7-8 வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் அதே அதிகாரம். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலவந்தராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். நாள்தோறும் நகைப்புக்கு இடமான. என்னை வச்சு நம்ம காமெடி பண்றாங்க, எல்லாரும் என்னை வச்சு சிரிக்கிறாங்க. தொடர்ந்து எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் என்ன பரிகாசம் பண்றாங்க. யார்கிட்ட சொல்றாரு? உண்மையான தீர்க்கதரிசி கர்த்தர்கிட்ட புலம்புறாரு. ஆமேன்னு சொல்றானவா? இதுதான் இன்னைக்கு சபையோட நிலைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போலியான ஆட்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்குது. ஆனால் உண்மையான தீர்க்கதரிசியோட நிலைமை ஆண்டவர்கிட்ட புலம்புறது தான். பரியாசம், நிந்தனை, அவமானம். அடுத்து, நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். பேசுவோம் வார்த்தையை பேசின அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வெடி வைக்க. கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும், கொடுமை, பால் கடிப்பு சத்தமிட்டு கூறுகிறேன். ஒவ்வொன்னா வந்துருச்சு. நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும், கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. பரிகாசம் ஆயிற்று. நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொன்னேன், ஆனா நிந்தையாவும் பரிகாசமாவும் ஜனங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு தான் 9ஆம் வசனத்துல சொல்றார், ஆனாலும் உம்முடைய வார்த்தை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்க சூழ்நிலை எப்படியோ உங்க ஜீவியம் அது இல்லைங்க. உங்க சூழ்நிலையை விட வித்தியாசமா உங்க ஜீவியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிரதிபலிக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம். ஆமென், ஆமென் சொல்லலாம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நீங்க அவருடைய வார்த்தையும் பிரதிபலிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அப்படியே ஸ்டோர்ல இருக்கணும், மைண்ட்ல. வசனம் அப்படியே வார்த்தை அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா மனப்பாடம் பண்ணுங்க வசனத்தை. ஒரு நாளைக்கு ஒரு 2 வசனமாவது மனப்பாடம் பண்ணுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 வசனம் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் வசனத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்த முடியும். வசனத்தை நீங்க வெளிப்படுத்த முடியும். நீங்க இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக பிறந்திருக்கீங்க. வசனத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவியம் கிறிஸ்துவனுடையது. கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்காக தான் இந்த ஜீவனையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜீவனே இல்லைனா ஜீவியம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஜீவியத்துக்காக தான் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீ ஒழுங்கா எனக்காக ஜீவியம் பண்ணுவன்னா, என்ன போல வாழ்வன்னா, உன் வாழ்க்கையில என்ன பிரதிபலிப்பன்னா, உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கேன். ஆமென், ஆமென். ஆனா ஜீவனை மட்டும் நீ வாங்கிக்கிட்டு ஜீவியத்தை உதறி தள்ளுறியே, இது நியாயமா? ஆவியானவர் கேட்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ வருஷம் ஆண்டவர் என்னை ரட்சிக்கலை, இந்த வயசுல தான் என்னை ரட்சித்திருக்காரு, எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு, இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஹல்லேலூயா. இட்ஸ் குட். சில பேருக்கு என்னன்னா, எத்தனை தடவை தான் ஆண்டவர் ரட்சிச்சு சந்தோஷப்படுத்தினாலும் திருப்பி ஒரு ஒன்றுமே இல்லாத சுண்டக்காய் விஷயத்துக்கு மூஞ்சி உம்முனாக்கிட்டு கொண்டு போய் ஒரு மூலையில் அப்படியே சுருண்டு படுத்துக்கிறது. ஏன் சர்ச்சுக்கு வரல. ஹல்லேலூயா. ஏன்னா உள்ள மனசில் ஏதாவது ஒரு எண்ணத்தை பிசாசு போட்டுருதா, அதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஜீவனை கொடுத்ததே உருப்படியா நீ எனக்காக ஜீவியம் பண்ணணுன்றதுக்காக தான். உன் ஜீவியம் முக்கியம், வாழ்க்கை முக்கியம். நீ சுருண்டு படுத்து கிடக்கிறதுக்காக அழைக்கப்படல, நீ இயேசுவை பிரதிபலிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்க. அவர் வார்த்தையை நீ பிரதிபலிக்கிறதுக்காக, பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென் சொல்லலாமா? நீங்க யாரா இருந்தாலும், எந்த வயசா இருந்தாலும், எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் கர்த்தருக்காக பிரதிபலிக்க முடியும். ஆமென். அவர் வார்த்தையை பிரதிபலிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எரேமியா 1ஆம் அதிகாரம்
5-11 எரேமியா எப்படி கர்த்தரை அழைச்சாருன்னு ரொம்ப அருமையாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஆமென் சொல்லலாமா? For the nations, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஒரு மனுஷனை பிடிச்சி ஆண்டவர் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்படின்னா ஆச்சரியம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளையா இருக்கிறேன், சின்ன வயசுனா. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உன்னை எங்கெல்லாம் அனுப்புறேன்னா எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, உனக்கு என்ன சொல்லணும்னு சொல்றேனோ அதெல்லாம் பேசுவாயாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் இன்னைக்கும் இந்த அழைப்பு நம்ம மேல ஆண்டவர் வைக்கிறார். தாயின் கருவுல உருவாக முன்னவே உங்களை முன்குறிச்சிருக்கிறார். சிறு பிள்ளைன்னு சொல்லாத, இன்னும் டைம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் மாறுவேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் புஷ் பண்றாரு. ஆமென் ஆமென் சொல்லலாம். ஹalleluya ஹalleluya. சிறு பிள்ளைன்னு நீ சொல்லாத, நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னு சொல்லாதீங்க. எங்க அனுப்புறாரோ அங்க போகணும். என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை பேசணும். அதுதான் தீர்க்கதரிசன வரம். ஆமென். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? நான் ஆண்டவரே நீங்க அனுப்புற இடத்துக்கு நான் போவேன், நீங்க சொல்ல வேண்டிய சொல்ற வார்த்தையை நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுக்கிற ஊழியர்களை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லலாமா? ஊழியக்காரவங்க தான் ஊழியம் செய்யணுன்றதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். ஆமென். எல்லாரும் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹalleluya. ஆண்டவர் அப்படிதான் பார்க்குறார். உங்க ஜீவியம் முக்கியம், உங்க வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். அடுத்த வசனம் வேகமா. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவர் நிறைய டாஸ்க் வச்சிருக்காரு நமக்காக. அதை செய்யறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹalleluya. உங்க ஜீவியம் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. நம்பர் 1 எதை பிரதிபலிக்கணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நம்பர் 2 வார்த்தையை பிரதிபலிக்கணும். ஆமென் சொல்லலாமா? நமக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் வார்த்தை வரணும். ஆமென். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். 12. அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, நீ என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்று. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென் ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயில போட்ட என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாமா? அவர் வார்த்தையை நம்ம வாயில போட்டு அதை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ ஆண்டவருக்கு வாயா இருந்தா போதும், எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்குவார். நம்ம போய் நிக்கணும், அவ்வளவுதான். எவ்ரிதிங் he will do. அந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு ஆரம்பிச்சு கொடுத்தோம். நான் பார்க்குறேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. தீர்க்க தரிசனமாக அந்த பட்டணத்துக்கான வார்த்தைகளை பேசுங்க ஆண்டவரே. ஏதோ போனோம், பிரசங்கம் பண்ணோம், சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டோன்னு இல்லாமல் அந்த ஊருக்கு ஏற்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் வாழ வரட்டும். நம்ம இப்படி ஜெபிக்கணும். ஆவியானவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நோக்கம் இல்லாமல் திட்டம் இல்லாமல் ஒரு ஊருக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போக மாட்டார். எந்தெந்த கிராமங்களில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரோ அந்தந்த கிராமங்களில் அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளியில் வரணும். இதற்காக சபையார் ஜெபிக்கணும். ஆமேன். ஏதோ இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் வார்த்தையை வாயில போடுவார். அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமேன் ஆமேன் சொல்லலாமா? இதுதான் ஊழியம், உன்னதமான ஊழியம், கர்த்தருக்காக வாழ்கிற ஜீவியம். நான் தெரிஞ்சுக்கிட்ட பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் இயேசுவுக்காக ஓடுற ஒரு வாழ்க்கை பாருங்க, அதை விட ஒரு அற்புதமானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான், அது இயேசுவுக்காக வாழ்ந்து பார், அதை விட அற்புதமானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா.
நேற்று ஸ்கூலில் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரேன். ஒரு சகோதரி அவங்க ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ டிவி ஷோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ என்னை கூப்பிட்டு இங்கே பாருங்களேன் ஏதோ ஒன்று கேட்டாங்களான்னு அப்படி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா சொன்னாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க டிவி ஷோலாம் அப்படின்னாங்க. உடனே இவங்க பார்த்து அப்படியான்னாங்க. ஆமாக்கா 16-18 வருஷம் ஆச்சு, டிவியே கிடையாது எங்கள் வீட்டில்னு. ஆச்சரியமாயிட்டாங்க. டிவியே பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், டிவியே இல்லாதனால தான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் வீட்டில். இல்லைன்னா ரிமோட்டுக்கு சண்டை, வேறு ஏதாவதுக்கு சண்டை வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை போதாதுன்னு அவன் பிரச்சனையை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அவன் பிரச்சனை என்ன ஆகுமோன்னு யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு அதை வேற ஒரு டிபேட் வச்சுக்கிட்டு நமக்குள்ள வேஷமாகவே திரிகிற, விருதாவாகவே சஞ்சலப்படுகிற. ஆமேன்னு சொல்லலாமா? உன் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன? எவன் வாழ்க்கையோ நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்க? அவனே போலியாக வாழ்கிறான், கேமராக்கு முன்னாடி நடிக்கிறான். அதை பார்த்து உங்களுக்கு என்ன நிறையுது? எனக்கு இதுக்கே டைம் பத்தலை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கு தெரியல எவ்வளோ பேருக்கு எவ்வளோ டைம் இருக்கும். ஆனால் எனக்கு 24 மணி நேரம் போதலை. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. இதை விட்டுட்டு சீரியலை பார்க்குறேன், டிவி ஷோவை பார்க்குறேன்னு வேலை நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி என்ன சொல்லி நிற்பீங்க? உன் வாழ்க்கையில் இத்தனை மணி நேரம் டிவி சீரியலில் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சில பேர் லேட்டாக வர்றது ஏன்னா சீரியல் முடிச்சுட்டு, நல்ல சீரியல் முடிச்சுட்டு வரணும்னு. தெரில, தீர்க்க தரிசனமாக யாருக்கு வருதோ தெரில. போட்டு பாட்டெலாம் முடிட்டோம், பிரசங்கத்துக்கு போவோம். ஏன்னா முக்கியமாக ஷோ முடிச்சுட்டு போகணும்ல. வேஷமான வாழ்க்கைங்க. மனம் திரும்புங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஒப்பு கொடுப்போமா? இந்த சீரியலும் இந்த டிவி ஷோ உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்காதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் கிட்ட இருந்து பிரதிபலிக்கிற அந்த வார்த்தை மற்றவங்களை வாழ வைக்கும். மற்றவங்க வாழ்க்கையில ஒளியேத்தும், விளக்கேத்தும். அப்படிப்பட்ட வார்த்தை உங்க மேல வைக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, ஜீவனை காட்டிலும் என் ஜீவியம் உங்க பார்வையில் அருமையானது, விலையேற பெற்றது. ஆண்டவரே, அந்த ஜீவியத்தை ஒழுங்கும் கிரமமாய் வாழ எனக்கு அனுக்கிரங்க செய்யுங்க. நேரத்தை வீணடிக்காம கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த உதவி செய்யுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? மூணாவது காரியம் எதை பிரதிபலிக்கணும்னா, தேவ பிரசன்னத்தை பிரதிபலி. ஆமென். தேவ பிரசன்னத்தை கடத்துறவரா ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் ஃபாதர் அப்பா அவங்க எங்க வந்தாலும் பிரசன்ஸ் அப்படியே கடத்துற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆல்ட்ரின் அவர் ஃபாதர் அப்பா ஆட்ரின் அவர் ஃபாதர் அப்பா குறித்து சாட்சி சொன்னவங்க சொன்னார், நான் படித்த ஒரு பைபிள் காலேஜ் ஃபாதர் அப்பாவோட வாழ்க்கைன்னாரு. தட்டுவோமா கரங்களா? ஆண்டவர் ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறது. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவ பிரதிபலிச்சதுன்னா நீங்களே ஒரு நடமாடும் பைபிள் காலேஜாக இருப்பீங்க. உங்களை பார்த்து கற்றுக்கிறவங்க அநேகர் இருப்பாங்க, எழும்புவாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நம்மளே ஒரு பல்கலைக்கழகமாக இருப்போம் அநேகருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலித்து பாருங்கள், அவர் பிரசன்னம் உங்க மூலியமாய் பிரஸ்தாபமாகும். ஆமென். ஹல்லேலூயா. மோசே மலையிலேருந்து இறங்குறார், அந்த மகிமையோடு இறங்குறார். ஜனங்களால் என்ன பண்ண முடியல, மோசேயின் முகத்தை பார்க்க முடியல. மோசே என்ன பண்ணாரா, முக்காடு போட்டு கொண்டார்னு வசனம் சொல்லுது. எடுத்து வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 33லிருந்து 35 வரை வாசிங்க. 34ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 34, 33, 35. மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படி உட்பிரவேசித்தது முதல், எப்பெல்லாம் தேவ சந்நிதியில ஆண்டவரோடு கூட அவன் பிரவேசித்து வந்தானோ வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும் போது, தேவ சமூகத்துக்கு போகும்போது முக்காடு எடுத்துட்டாரு. ஏன்னா ஆண்டவர் முகமுமா பார்த்து தரிசிக்கிற ஒரு மூமெண்ட். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரசன்னத்துல இருக்கிற ஒரு வல்லமை. ஆமேன். அதுக்குள்ள போகும்போது அதுக்கு முக்காடு தேவையில்லை. பட் ஜனங்க கிட்ட வரும்போது என்ன தேவைப்பட்டுச்சு? முக்காடு தேவைப்பட்டுச்சு.
ஆமேன்னு சொல்லலாமா? அவ்வளோ ஒரு பிரசனத்தை கடத்துறவங்களா நம்ம இருக்கணும் தேவன் விரும்புகிறார். மோசேக்கு என்ன ஸ்பெஷல்? பைபிள் காலேஜ்லாம் படிச்சுட்டா வந்தார். அவரே எகிப்து தேசத்தில் புறஜாதி தேசத்தில் வளர்ந்தார். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவர் சமூகத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கே ஃபாதர் பெர்க்மன் செய்ய போகிற இடத்துலலாம் அந்த பிரசனம் வருது. அவ்வளோ அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன். நம்ம கொஞ்சம் டைம் கிடச்சா யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அவர் சமூகத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரசனத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுவீங்க. ஆமென், ஆமென். தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். அவ்வளவுதான். ஏன்னா 34 வாசிச்சிட்டீங்களா? 34 திரும்ப ஒரு தரம் 34. மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் 33 வாசிக்கலையா? 33. மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். போதும், ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த முக்காடு என்னன்னா மகிமை, தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற ஒரு காரியம். ஜனங்களால் அது தாங்கக்கூடாமல் இருந்ததுனால அந்த ஒரு முக்காடு. ஆமென். நான் இன்னைக்கு என்ன விசுவாசிக்கிறேன்னா, முக்காடு போடுற அனுபவம் இல்லாமல் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிற அந்த பிரசன்னம் நம்ம மூலியமாய் வெளியே வரணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவர் பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம ஜீவனை விட ஜீவியம் முக்கியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். 3 காரியத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும். என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும், அதுக்கப்புறம் வார்த்தையை பிரதிபலிக்கணும், அதுக்கப்புறம் அவர் பிரசன்னத்தை பிரதிபலிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் பிரசன்னனாலே மகிமை. நம்ம சபையில் ஆண்டர் வாக்கு பண்ணது என்னது? மகிமை நிலைத்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் நிலைத்திருக்கும். எழுமி நிற்போமா தேவ சமூகத்தில்? கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக, அதன்படி நடக்க அனுக்கிரகம் செய்வீராக. ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜீவ முக்கியமா ஜீவியம் முக்கியமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் தெய்வீக மகிமை இந்த பிரசனம் இறங்கட்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அப்பா, அவங்க பிரசனத்தை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லலாம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம்